உடலில் சிந்தனை, செயல் மற்றும் உணர்ச்சி என அனைத்தையும் கட்டுப்படுத்தும் தலைமை செயலகமாக உள்ள மூளை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி உலக மூளை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1957ஆம் ஆண்டு இதே நாளில் உலக நரம்பியல் கூட்டமைப்பு எனப்படும் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் நியூராலஜி தொடங்கப்பட்டது. இந்த நாளை கௌரவிப்பதோடு உலக அளவில் அதிகரித்துள்ள நரம்பியல் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டும் 2014ஆம் ஆண்டு முதல் உலக மூளை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மூளை நோய் பாதிப்பால் பக்கவாதம், ஒற்றை தலைவலி, அல்சைமர் என்னும் மறதி நோய் மற்றும் பார்க்கின்சன் போன்ற நரம்பியல் குறைபாடுகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உலக அளவில் 40% அதிகமான மக்கள் ஏதேனும் ஒரு நரம்பியல் பாதிப்புகளால் அவதியுறுவது ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் முறையற்ற வாழ்வியல் பழக்கங்கள், அதிக மன அழுத்தம், சுற்றுச்சூழல் மாசு மற்றும் அளவுக்கு அதிகமாக ஸ்மார்ட் போன் மற்றும் டிஜிட்டல் திரைகளின் பயன்பாடு மூளையின் செல்களை அதிகமாக பாதிப்பதாகவும் புதிய ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. சத்தான உணவு, போதுமான அளவு உறக்கம் மற்றும் வயது, உடற்தகுதிக்கு ஏற்ப உடற்பயிற்சி ஆகியவை மூளையின் திறனை புதுப்பிக்கும் என்றும் பல நரம்பியல் நோய்களை வராமல் தடுக்கும் என்றும் மருத்துவ உலகம் பரிந்துரைக்கிறது. உடல் ஆரோக்கியம் போல மனநலமும் மூளையின் செயல்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. நரம்புகளின் பிறப்பிடமான மூளையை ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டுமென நாமும் இந்நாளில் உறுதியேற்போம். வசந்த் டிவி செய்திகளுக்காக சுப்பு.